ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குணமிகு வியாழ குரு பகவானே, மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். ஓம் சுராச்சாரியாய வித்மகே சுரஸ்ரேஷ்டாய திமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். பேரன்பு சார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம். அலைபேசி 9865 98370. வணக்கம், ஆசீர்வாதம். நாம் நமது கடவுள் அருள் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பெயர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் நவகிரகங்களில் 9 கிரகங்களில் குரு பகவானும் ஒருத்தர். அந்த குரு பகவான் மிக முக்கியமான தெய்வமாக விளங்குகின்றார். இந்த 8 கிரகங்களுக்கும் தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். குரு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இருளை போக்குபவர், வெளிச்சத்தை தரக்கூடியவர்னு அர்த்தம். இப்போது குருங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் நம்ம 9 தெய்வங்கள் இருந்தாலும் குரு பகவானை மட்டும் பார்த்து நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அதனால தான் வியாழக்கிழமை அந்த குருவாரத்தன்னைக்கு சாய்பாபா, ராகவேந்திரர், காஞ்சி பெரியவா, இந்த மாதிரி முனிவர்களாக குருவாக இருந்தவர்களை எல்லாம் நாம் வழிபாடு அப்படிங்கிறது நடத்துகிறோம். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்திருந்தால் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். வாழ்க்கைக்கு தேவையான திருமணம், கல்வி, உத்தியோகம், தொழில், புத்திரபாக்கியம், ஆபரணங்கள், அழகாக இருக்கிறது, தேஜஸை கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே குருக்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தன் குரு பலன் இருந்ததுன்னா அவன் அந்த வருஷத்தில் எல்லாத்தையுமே அடைஞ்சிருவான். சகல விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியது அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம். குரு பகவான் அப்படின்னு எடுத்திருந்தால் நவகிரகத்தில் 5வது கிரகமாக விளங்குகின்றார். அவருக்கு யானை வாகனம், அவருக்கு பிடித்த வர்ணம் மஞ்சள், பிடித்த மலர் முல்லை, பிடித்த தானியம் சுண்டல் கடலை, பிடித்த திசை வடக்கு, பிடித்த பாஷை சம்ஸ்கிருதம், இப்படியெல்லாம் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு பகவான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவானாகப்பட்டவர் நவகிரகத்தில் 9 கிரகங்களும் ஒவ்வொரு ராசி தன்னுடைய சொந்த வீடாக கருதப்படும். சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு கடகம், செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம், புதனுக்கு மிதுனம் கன்னி, குரு பகவானுக்கு தனுசு மீனம், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம், சனிக்கு மகரம் கும்பம். இப்படி இந்த 7 கிரகங்களுக்கு 12 ராசிகள். ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. அவங்க இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்காங்களோ அது வீடு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிண்டே தான் இருக்கும். பெயர்ச்சின்னா ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டும்தான் தெரியும். ஆனால் சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புத பயிற்சி, குரு எல்லாமே பயிற்சியாகும். ஆனால் அதிகப்படியாக ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடங்கள், குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அப்படி இந்த 1 வருட காலம் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகளை தருவார், என்னென்ன தீமைகளை தருவார் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது அந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆண்டு இந்த மாதத்தில் வருகின்ற 13/11/2021 சனிக்கிழமை அன்று மாலை 6:26 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கின்றார். அப்படி அந்த கும்பராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது குரு பகவானுடைய நன்மையை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்திருந்தால் 5 ராசி மட்டும்தான் எப்போவும் நன்மையை பெறும். எது 5 ராசின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய ராசி, அதான் முதல்ல சொன்ன குரு பார்க்க கோடி நன்மை. 2, 5, 7, 9, 11 இது 5 நன்மையை பெறும். பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள், அவசியம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷத்தை சேர்ந்த ரிஷபம். அதுக்கப்புறம் கடகம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம்,
அதுக்கப்புறம் கன்னி உத்திரம் அஸ்தம் சித்திரை, அதுக்கப்புறம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை, அதுக்கப்புறம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம், அதுக்கப்புறம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி, அதுக்கப்புறம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 7 நட்சத்திரக்காரர்களும் அவசியம் பரிகாரத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபடணும் இந்த ஆண்டு. இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியத்துக்கு நம்ம ஆளாகிறோம். சரி, பரிகாரங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நேயர்களுக்காக வேண்டி எங்களுடைய ஆலயத்தில் குரு பகவானுடைய மூலமந்திர ஹோமங்கள், விசேஷ லட்சார்ச்சனைகள், சங்காபிஷேகம், மகா அபிஷேக பூஜைகள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே இந்த பரிகார பூஜையில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இது என்னுடைய தொலைபேசி எண்ணான 98359837098650 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை அனுப்பி வைத்து இந்த பூஜை தட்சிணையாக, பூஜை கட்டணமாக ரூபாய் 250 மட்டும் கூகுள் பேயில் செலுத்தினீங்கன்னா குரு பயிற்சி அன்னைக்கு சாயந்தரம் இந்த பூஜைகளில் உங்கள் பெயர் நட்சத்திரம் சங்கல்பம் செய்து, ஹோமங்களில் உங்கள் பெயர் நட்சத்திரத்தின் மூலமாக ஹோமம் செய்து வீடியோ அனுப்பப்படும். தொடர்ந்து ஹோமம் முடிஞ்சு பிரசாதங்கள் போஸ்டரில் உங்களுக்கு அனுப்பிச்சு. இதுதான் பரிகாரம். அதனால் அவசியம் இந்த 7 ராசிக்காரர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான விரிவான பலாபலன்களை காண்போம் என்று கூறி ஆசீர்வதித்து, அன்பார்ந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கின்ற குரு பகவான் இந்த ஆண்டு வருகின்ற 13/11/2021 சனிக்கிழமை மாலை 6:26 மகரம் ராசி உங்கள் ராசியை விட்டு போகிறார். தன்னால் அவங்க ராசியில் ஜென்ம குருவாக இருந்து படாத அவஸ்தைகள், வேதனைகள், சங்கடங்கள், உளைச்சல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் ஜென்மகுரு ராமர் வனத்திலே எப்படிம்பாங்க, ராமரே காட்டுக்கு போன நேரமாக அப்பேற்பட்ட இடத்துலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போகிறார். அப்படி போகும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீடாகிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ சிறப்பானதொரு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்பம் பிரிந்திருந்தால் ஒன்று சேரும், கருத்து வேறுபாடுகள் இருந்தால் விலகும், அந்யோன்யங்கள் ஏற்படும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் இருப்பவங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தால் நல்ல கல்வி அறிவு உண்டாகும், உத்தியோகத்தில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்திற்காக காத்துருந்தால் புதியதொரு அரசு வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரி என்ன துறையை நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த துறையில் பணிகள், இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கள்லாம் கொடுப்பார். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய உங்களை ஒருத்தரை வச்சு எல்லோருமே குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானம் வலுப்புறது. இப்போ கணவன் மனைவி அந்யோன்யங்கள், குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள், பெற்றோர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள், உடன் பிறந்தவர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வாக்குஸ்தானம் பலப்படுது. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். அவன் பேச்சில் ஒரு பேச்சின்னு பேசின்னு இருக்கேன்னு சொன்னோம்னா, இப்போ அவர் பேச்சை கேட்டு செய்யலாம். எதாக இருந்தாலும் நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் இதெல்லாம் ஏற்படும். பேச்சு வாக்கின் மூலமாக பல காரியங்களை, பேச்சின் மூலமாக அழகாக பேசி பல காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படுது. தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு இருக்கிறதுனால பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படலாம். அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக் பொருட்கள், அழகு நிலையங்கள், அதே மாதிரியே முடித்திருத்தங்கள், பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, உடற்பயிற்சி நிலையங்கள், அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அது ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த வருஷம் உங்களை சிறப்பாக பார்த்தாலே உங்களை அதாவது ஒரு லட்சணமாக ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் சரீரத்தில். அந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கும். இப்போ கடந்த வருடம் பட்டு வந்த கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், வியாதிகள் இதெல்லாம் நிவர்த்தி அடையும். கடன் நிவர்த்தியாகும். பலவிதமான நன்மைகள் உண்டு. உத்தியோகம், தொழில், வியாபாரம் முன்னேற்றத்தை அடையலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவம் சிறந்து விளங்கும். அதே மாதிரியே மருத்துவத்துறை, மருத்துவக் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பானதொரு முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சுய தொழில், வியாபாரம்,
மார்க்கெட்டிங் ஏஜென்சி, ட்ரேடிங் கம்பெனி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மெடிக்கல் ரெப், இவங்களுக்கு மருந்தகங்கள் வைத்திருக்கிறவங்க நன்மையை அடையலாம். விவசாயம், வேளாண்மைத்துறை, ரியல் எஸ்டேட், அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், அது சம்பந்தமான வியாபாரிகள், இரும்பு தொழில் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், தோல், லெதர் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, போக்குவரத்து தொழில் பண்ணுறவங்க, வாகனங்கள் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. திருமண பிராப்தி ஏற்படும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். சகலவிதமான நன்மைகளும் இந்த பயிற்சியின் மூலமாக மகர ராசிக்கு உண்டாகுது. பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டால் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 85% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயிகளுக்கு 95% நன்மைகளும், பொதுவாக மகர ராசிக்கு 90% நன்மைகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கப் போகுது. மேலும் சந்தேகங்கள், பரிகாரங்கள் நாங்கள் பண்ணுறோம். அதில் கலந்துக்க விருப்பம் இருந்தாலும் கலந்துக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மேற்கொண்டு விவரங்களை பெற்று பரிகாரங்களில் கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ குரு பகவானை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.